ஹாய் கைஸ், வாங்க இன்றைக்கி நாங்கள் ரோஸ்டட் சிக்கன் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஆரம்பமாக ஒரு கிரைண்டர் ஜாரில் பச்சை கொச்சிக்காய் இப்படி வெட்டி சேருங்க. வெங்காயத்தையும் சின்னதாக வெட்டி சேருங்க. 3 ஏலக்காய், கருவேப்பட்டை 4 துண்டு, இஞ்சி பேஸ்ட்டில் 2 கரண்டி, வெள்ளைப்பூடு பேஸ்ட்டில் 2 கரண்டியும் சேர்த்துக்கொள்ளுங்க. நச்சுரம் கொட்டை சேர்க்கணும். எனக்கு தூள் இருந்ததால் தூள் சேர்த்தேன். தக்காளி ஒரு காயும் சின்னையாக வெட்டி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதன் பின்னால் அந்த பேஸ்ட்டில் கொச்சிக்கத்தூள் 2 கரண்டி, கட்டர்த்தூள் 1 கரண்டி, பாதி தேசிக்காய் புளிஞ்சி சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு ஒரு 2 கரண்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே நான் 1.25 கிலோ தோல் நீக்கிய ஃபுல் கோழி ஒன்று எடுத்துக்கிறேன். அதனால் கழுவி எடுத்து ஒரு காருப்பால் இப்படி குத்தி கொள்ளுங்க. கோழியோட எல்லா பகுதியும் நாங்கள் சுற்றி வர இப்படி குத்தி கொள்ளணும். ஃபுல் கோழியும் நாங்கள் காருப்பால் குத்திட்டோம்டா, அதன் பின்னால் நாங்கள் ஆரம்பமாக செஞ்ச பேஸ்ட்டில் பாதியை நாங்கள் இந்த கோழி ஃபுல்லாக நாங்கள் தேய்ச்சி கொள்ளணும். இப்படி அந்த கோழியோட எல்லா பகுதிகளுக்கும் அந்த பேஸ்ட்டை நாங்கள் தேய்க்கணும். கோழியோட உள்ளுக்கும் நாங்கள் தேய்ச்சி கொள்ளணும். இப்போ இந்த மெரினேட் பண்ண சிக்கனை ஒரு லன்ச் ஷீட்டால் நாங்கள் மூடி ஃப்ரீசரில் ஒரு 2-3 ஹவர் நாங்கள் வைக்கணும். இப்போ நான் காட்டுறது 3 ஹவருக்கு பின்னால் இந்த மெரினேட் சிக்கனை நான் வெளியே எடுத்திக்கிறேன். இப்போ பாதி பேஸ்ட் எங்கள்கிட்ட ஈக்கித்தானே, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கோழி ஃபுல்லாக நாங்கள் அதை தேய்க்கணும்.
மறுபடியும் இதை நான் லஞ்ச் ஷீட்டால் கவர் பண்ணி ஒரு 2 ஹவர் ஃப்ரீசரில் வைக்கிறேன். இப்போ 2 ஹவருக்கு போகிற இந்த சிக்கனை நான் எடுத்திக்கிறேன். இப்போ இதை நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். அதனால் நான் இதில் உள்ளுக்கு ரம்பையில் ஒரு 6 துண்டும் கருவேப்பிலை கொஞ்சத்தையும் போட்டு ஃபில் பண்ணுறேன். உங்களுக்கு வாசனைக்குரிய எதையும் போட்டு உங்களுக்கு விருப்பமான எதையும் போட்டு இதை ஃபில் பண்ணி கொள்ளையிலும். இப்போ இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கு பின்னால் இந்த பேக் பண்ணுற த்ரெட்டி இது கடையில் விற்க அதை எடுத்து இதில் காலை கெட்டி கொள்ளணும். சாதாரண நூலில் வந்து எங்களுக்கு வந்து அப்படி கெட்டி பேக் பண்ணல. அப்படி பேக் பண்ண மீண்டா வந்து நூல் வந்து பற்றி போயிட்டுடும். எனக்கிட்ட அது இல்லாததால் நான் புடவை துண்டோண்டு எடுத்து நான் இப்படி வந்து கெட்டிக்கொள்கிறேன். அதன் பின்னால் அவங்கள்ட்ட இப்படி அவனில் அவனோட கிடச்சிக்கும் வந்து இப்படி சிக்கன் வந்து ரோஸ்ட் பண்ணுற இப்படி கம்பி அதை இப்படி உள்ளுக்கு போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. அதை லெவலில் நாங்கள் வந்து இப்போ இந்த சிக்கனில் குத்தி நாங்கள் வந்து லாக் பண்ணிக்கொள்ளணும். ரெண்டு சைட்லேயும் கம்பியை நான் லெவலில் குத்தினதுக்கு பின்னால் அதை நான் இப்போ லாக் பண்ணிக்கொள்கிறேன். கோழியை இப்போ நான் அந்த கம்பியில் போட்டு லாக் பண்ணதுக்கு பின்னால் இந்த கோழியோட இந்த நெஞ்சு பக்கத்தால் கை ரெண்டையும் சேர்த்து நெஞ்சு பகுதியாலேயும் நான் ஒரு புடவை துண்டால் நான் கெட்டிக்கொள்கிறேன். இப்போ இந்த கோழியை நாங்கள் அவனில் போட்டு ரொஸ்ட் பண்ணத்தான் இயக்குது. இப்போ இந்த கம்பியில் 2 பகுதியையும் அவனில் இருக்கிற இந்த 2 முக்களையும் நாங்கள் ஜாயின் பண்ணமிண்டா சரி. எனக்கு இந்த கோழியை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 3 ஹவர் போச்சு. 180 செல்சியஸில் 1 ஹவர் பேக் பண்ணேன். 200 செல்சியஸில் 1 ஹவர், 250 செல்சியஸில் 45 to 1 ஹவர் போச்சு. இந்த பேக் ஆகிற இடையில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி அவனை திறந்து நான் வந்து கீ கொஞ்சம் இதுக்கு அப்படி ப்ரஷ் பண்ணேன். அவன்ட கீழ்த்தட்டில் நீங்கள் வந்து பேக்கிங் பேப்பரோ ஃபாயில் பேப்பரோ போட்டுருங்க, இல்லாட்டி அவனை எடுக்கலாம் போய்த்துடும். இதுதான் நான் ரோஸ்ட் பண்ண சிக்கன். இப்படி நான் ஒரு சாலட் ஒன்று செஞ்சு நடுவில் அந்த சிக்கனை வச்சுக்கிறேன். இந்த சிக்கனை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. நான் தந்திக்கிற மாதிரி ரெசிபிலே நீங்கள் செய்யுங்க, நல்ல மாதிரி வரும். பேக் பண்ணுற டைம் மட்டும் ஒவ்வொரு அவனில் வந்து முன்ன பின்ன ஆவேலும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.